ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு டிவோஷனல் டிராமாவாக வெளியான ஆனந்தா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய லைஃபையும் அவருடைய டிவைன் மிராக்கிள்ஸையும் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா இருக்கிற ஜெகபதி பாபு, பரதநாட்டியம் டான்சரா இருக்கிற அபிராமி, ஒரு டிவோட்டியா இருக்கிற சுஹாசினி, ஸ்ரீ சத்ய சாய் பாபா மேல ஒரு விரக்தியோட இருக்கிற ஒய்ஜி மகேந்திரன், ஒரு ஃபாரின் டிவோட்டின்னு இந்த 5 பேருடைய லைஃப்லயும் ஸ்ரீ சத்ய சாய் பாபா பாத்தீங்கன்னா ஒரு அழைப்பு விடுக்க இந்த கேரக்டர்ஸ் உடைய பாதைகள் கிராஸ் ஆகும்போது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் நடந்த மிராக்கிள்ஸ் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய டிவோட்டிஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆர்வம் உள்ள எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படின்றது குறைவா தான் இருக்கு. சோ ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சுஹாசினியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே சில இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய கதைக்களம் நல்லா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனந்தா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.